ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகனோட சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகி 3வது நாள். நான் என்னோட விரதத்தை காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு மேரேஜ்க்கு போயிருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. ஸோ பால் மட்டும் பிளிங்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்திருந்துச்சு. ஸோ எடுத்து காய்ச்சி வச்சுட்டேன் பாயசத்துக்காக. இன்றைக்கி நான் எல்லாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். கொண்டக்கடலை போட்டு சுண்டலும் அப்புறம் காரக்குழம்பும் முள்ளங்கி பொரியலும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சன்னா நல்லா ஊறி இருந்தது. ஸோ குக்கரில் வேக போட்டுட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பாங்க. அவங்கவுங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி விரதம் இருப்பாங்க. நம்மக்கிட்ட விரதம் இருக்க சொல்லி கடவுள் எந்த ஒரு கண்டிஷனும் போடவே இல்லை. நாமளாக தான் நம்மளுடைய மன திருப்திக்காக கடவுளுக்கு விரதம் மேற்கொண்டு அதை நம்ம சமர்ப்பிக்கிறோம். எந்த ஒரு பொச்சரிப்பு பொறாமையும் இல்லாத மனசோட கடவுள்கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலுமே அதை கடவுள் நமக்கு கர்ம வினைகள் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு நிறைவேற்றி தருவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் கடவுளுடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்படி இருந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எந்த ரூபத்தில் வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக கடவுளுடைய உதவி இந்த பிரபஞ்சம் மூலியமாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கடவுளை நம்பி எந்த ஒரு செயலையும் வாழ்க்கையில் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணாங்க வீடெல்லாம். நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஸோ சாமிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஞ்சளும் குங்குமம் அப்புறம் பஞ்சாமிர்தம் சேர்த்து அபிஷேகம் பண்ணினேன். ஸோ சாமிக்கு படைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனுக்கு வழிபட்டேன். வெற்றிலை தீபம்ன்றனாலே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தீபம் தான். ஸோ அதுக்கான வெற்றிலை தீபத்தை நான் ஏற்றி இன்றைக்கி சாமிக்கு நல்லாவே வழிபாடு செஞ்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.